ஸோ இஸ்லாமிய அரசியலுக்கும், மேற்கத்திய அரசியலுக்கும் என்ன ஒப்பீடுகள் இருக்கு அப்படின்றத தாங்க நம்ம பார்க்க போறோம். இஸ்லாம் பாலிடிக்ஸ்க்கும், வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ்க்கும். ஸோ மனித சமூகம் தோன்றிய காலம் முதல்லேருந்து அரசியல் என்பது ஒரு அதிகாரத்தை பெறுறதுக்கான கருவி மட்டும் கிடையாதுங்க. மாறாக மனிதர்களை எவ்வாறு வழிநடத்தணும், நீதியை எவ்வாறு நிலைநாட்டணும், சமூக ஒழுங்க எவ்வாறு பாதுகாக்கணும், இது எல்லாத்தையும் பத்தியும் தீர்மானிக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருந்து வருது. ஸோ உலகத்துல பல்வேறு அரசியல் சிந்தனைகள் தோன்றுது, மறையுது. இன்றைய உலகை பெரிதும் பாதிக்கக்கூடிய 2 அணுகுமுறைகள் என்னன்னா, இஸ்லாமிய அரசியல், மற்றொன்று வந்து மேற்கத்திய அரசியல். இந்த 2லயும் வந்து ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றது என்று சொல்ல முடியாது. 2டைய அடிப்படை தத்துவம் சட்டத்தின் வேற, சட்டத்துடைய மூலாதாரம் வேற, மனிதனுடைய நிலை, அரசுடைய நோக்கம், உரிமைகள் மற்றும் அவங்களுடைய கடமைகள் எல்லாத்திலயும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருக்கு. ஸோ அதிகாரத்தின் மூலம் இஸ்லாமிய அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கே உரியது அதிகாரம். ஸோ ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜஸ்ட் ஒரு பொறுப்பாளர் அவ்வளதான். சட்டத்தை உருவாக்கக்கூடிய உரிமை வந்து எந்த மனிதனுக்குமே கிடையாது. ஏன்னா மனித மூளை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதை தாண்டி அதால் சிந்திக்க முடியாது. ஸோ அல்லாஹ்வுடைய வஹீயை அடிப்படையாகக் கொண்டு ஆட்சி நடத்தப்படணும். ஆனா மேற்கத்திய அரசியல் என்ன சொல்லுது? அதிகாரம் மக்களிடமிருந்து வருது என்ற கொள்கையை முக்கியமா வைக்குது. ஸோ மக்களுடைய விருப்பப்படி சட்டங்கள அவங்கள உருவாக்கிக்கலாம். இன்னைக்கு கரெக்ட்டா போறது, நாளைக்கு தப்பா போவும். அந்த மாரிலாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. சட்டம் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்படலாம் என்றெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. 2வது சட்டத்துடைய அடிப்படை என்னன்னு பார்க்கணும். இஸ்லாம்ல குர்ஆன், சுன்னா, இஜ்மா ஒரு சரியான இஜ்திஹாத் இது எல்லாமே சட்டத்துடைய அடிப்படைகள். மேற்கத்திய அரசியல் எப்படிப்பட்டது? அவங்களுடைய அரசியல் அமைப்பு, நாடாளுமன்றம், நீதிமன்ற தீர்ப்புகள், அப்புறம் மக்களுடைய விருப்பம் இது எல்லாமே மக்களுடைய விருப்பம் போன்றவை. மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ, அதை அவங்க வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அவங்களுடைய சட்டத்துடைய அடிப்படை. அடுத்து அரசுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம்ல அல்லாஹ்வை வணங்கும் சமுதாயத்த உருவாக்கணும். இதுதான் அரசுடைய இஸ்லாமிய ஒரு பாலிடிக்ஸ் உடைய நோக்கம். அதாவது நீதி நிலைநாட்டணும், அ உயிர் பாதுகாக்கப்படணும், மதம், அறிவு, சொத்து, குடும்பம் எல்லாமே பாதுகாக்கப்படணும். இதுதான் அதனுடைய கோல். ஆனா மேற்கத்திய அரசியல் என்ன சொல்லுது? பொருளாதார வளர்ச்சி, தனிநபருடைய சுதந்திரம் ஆகட்டும், அரசியல் நிலைத்தன்மை ஆகட்டும், குடிமக்களுடைய நலன் இது எல்லாமே முக்கிய நோக்கங்களாக கருதப்படுது. சுதந்திரம் என்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் என்ற கான்செப்ட்ட இஸ்லாத்துல சுதந்திரம் இருக்கு. ஆனால் அது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பிற்குள் இருக்கணும். இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் எவனோ பாவங்களை எல்லாம் சட்டமாக ஆக்கிக் கொள்வான் இல்லையா? ஸோ மேற்கத்திய அரசியல் என்ன சொல்லுது? தனிநபர் விருப்பத்த மிக முக்கியமான அடிப்படையாக வைக்குது, அளவுகோலாக வைக்குது. பல நாடுகள்ல தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து ஒழுக்கத்துடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய அரசியல்ல ஒழுக்கம் வந்து அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில தீர்மானிக்கப்படுது. ஆனா மேற்கத்திய அரசியல்ல ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் வந்து நாடு, காலம், சமூக மதிப்புகள் மற்றும் சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். பாவம் செய்பவர்கள் கூட என்ன செய்வாங்க? அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மாரி தான் இருக்குது. அடுத்து தலைமைத்துவம். தலைவர் வந்து ஒரு பொறுப்பாளர் அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் முன்னாடி ஒரு பொறுப்பாளர். ஆனா மேற்கத்திய அரசியல்ல தலைவர் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருடைய அதிகாரம், பொறுப்பு, அரசியலமைப்பு வந்து எல்லாமே அவங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டங்களால தான் வரையறுக்கப்படுது. நீதி பார்த்தீங்கன்னா, இஸ்லாம்ல வந்து நீதி அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய அரசியல் சொல்லுது. உறவினரோ, செல்வந்தரோ, ஏழையோ என்று வேறுபாடே கிடையாது. மேற்கத்திய அரசியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்துடைய ஆட்சின்னு இது வந்து முக்கிய கொள்கையாக இருந்தாலும், அது நடைமுறை வந்து நாடு மற்றும் அமைப்புக்கு ஏற்ப என்ன ஆகும்? மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பொருளாதாரம். இஸ்லாமிய அரசியல்ல வட்டிக்கு தடை, ஜகாத் கட்டாயம், செல்வம் வந்து சிலரிடம் போய் குவியக்கூடாது. அதுதான் இஸ்லாமுடைய கான்செப்ட். ஆனா மேற்கத்திய அரசியல்ல பாருங்க, பெரும்பாலான நாடுகள்ல வட்டி அடிப்படையில தான் நிதி அமைப்பே இயங்கும். அந்த அரசாங்கமே இயங்கும். பொருளாதார கொள்கைகள் வந்து மாறுபட்டு இருக்கும். நாட்டுக்கு ஏற்ப. அடுத்தது மதம், அரசியல் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இஸ்லாமிய அரசியல்ல பின்னி பிணைந்தது. 2த்தையும் பிரிக்க முடியாது. வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது இல்லையா? ஆனா மேற்கத்திய அரசியல் என்னன்னா, பல மேற்கத்திய நாடுகள்ல அரசு மற்றும் மத நிறுவனங்கள், இயக்கங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக பிரிக்கிறாங்க. செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஸ்டேட்ன்னு சொல்லி செக்யுலரிசம். ஆனா நடைமுறை அமைப்புகள் நாடு வாரியாக வேறுபடுது. ஸோ இறுதி இலக்கு இஸ்லாமிய அரசியல்ல இந்த உலகுல நீதி மற்றும் மறுமையில அல்லாஹ்வுடைய திருப்திய அடையணுன்றது. மேற்கத்திய அரசியல் என்னன்னா, முக்கியமாக இந்த உலக வாழ்க்கையுடைய நிர்வாகம், சமூக ஒழுங்கு, அப்புறம் குடிமக்களுடைய நலனை மையமாகக் கொண்டது. ஸோ இஸ்லாமிய அரசியலும், மேற்கத்திய அரசியலும் 2 வேறுபட்ட அரசியல் மற்றும் தத்துவ அடிப்படைகள் அதுல இருக்கு. இஸ்லாமிய அரசியல் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்துடைய உச்ச ஆதாரமாக கருதப்படுது. மேற்கத்திய அரசியல்ல
மக்களுடைய சம்மதம், அரசியல் அமைப்பு, மனுஷங்க உருவாக்குன சட்ட அமைப்புகள், இதை மையமாக கொண்டு செயல்படுது. ஸோ மனித மூளையால ஒருபோதும் சரியான சட்டங்களை இயற்ற முடியாது. எவ்வளோதான் அறிவுஜீவிகள் சேர்ந்தாலும் சரி. ஏன்னா, அவங்களுக்கு முழுமையாக 100% உலகத்தை புரிந்து கொள்ள முடியாது. இறைவனால் மட்டும் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கல்விக்கு எல்லைகளே கிடையாது. ஆனால் மனிதர்களுடைய மூளை, அவங்களுடைய கல்விக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லைக்கு உட்பட்டதால் சரியான ஒரு சட்டத்தை ஒருபோதும் வகுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம மேற்கத்திய அரசியலுடைய 10 குறைபாடுகள் பார்க்க போறோங்க. ஸோ மேற்கத்திய அரசியல் என்பது ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. பல்வேறு அரசியல் மரபுகள் அதில இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில ஜனநாயக அமைப்புகள் இருக்கு. அப்புறம் சிந்தனை பள்ளிகள் நெறைய இருக்கு. வேறுபட்டு இருக்கு. முதலாவது விமர்சனம் வந்து மனுஷனால உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. சட்டம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பெரும்பான்மையுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்க மாத்திக் கொள்றாங்க. ஸோ பெரும்பான்மை தவறுல இருந்தாலும் சட்டம் தவறாக இருக்கும். அடுத்தது அடிக்கடி மாத்திக்கினே இருப்பாங்க சட்டத்த. ஆட்சி மாற்றம், இல்ல அரசியல் சூழ்நிலை மாறும்போது கொள்கைகளும், சட்டங்களும் மாறிவிடும். அடுத்தது 3வது விமர்சனம் வந்து கட்சி அரசியலால் ஏற்படக்கூடிய பிளவுகள் அதிகமா இருக்கும். அரசியல் போட்டி வந்து சில நேரங்கள்ல சமூக ஒற்றுமையே பாதிக்கும். அந்த அளவுக்கு கடுமையான பிரிவினைலாம் உருவாகும். சண்டைகள் உருவாகும். அடுத்து பணம், அதிகாரம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, தேர்தல் நிதி, லாபியிங் பண்றது, அப்புறம் பெரிய பெரிய பொருளாதார குழுக்களின் செல்வாக்கு குறித்து பல நாடுகள் வந்து விவாதம் செய்யுது இது சம்மந்தமா. இது வந்து குறுகிய கால அரசியல் நோக்கம் தான். வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ் என்பது. அடுத்த தேர்தலை மையமாகக் கொண்ட முடிவுகள் நீண்டகால நலன்களை விட முன்னுரிமை பெறும் அபாயமாக இருக்கு. அடுத்தது மெஜாரிட்டிய பத்தி அல்லாஹ் நெறைய வந்து அல் குர்ஆன்லயும், சுன்னாவையும் அது வந்து பெரும்பாலான நேரங்கள்ல அது வந்து நல்ல விஷயமாக பேசப்படல. ஸோ பெரும்பான்மையுடைய விருப்பம் எப்போதுமே நீதியாக இருக்காது. ஒரு முடிவு வந்து பெரும்பான்மையால ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், அது ஒழுக்க ரீதியாக சரியா? சரியா இருக்கணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதை விமர்சிக்கிறவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு நிலையான ஒரு ஒழுக்க அடிப்படையில அவங்களுக்கு கிடையாது. எத்திக்ஸ்லாம். சமூக மதிப்புகள் மாறும்போது சட்டங்களும் என்ன ஆகும்? ஒழுக்கத்துடைய கருத்துக்களும் மாறிவிடும். அதனால தான் எல்ஜிபிடிக்யூலாம் ஆதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து தனிநபர் சம்பந்தப்பட்ட சுதந்திரத்துக்கு அதிக முக்கியம் வந்து அளிக்கிறாங்க. எதை விடனா சமூகம், குடும்ப பொறுப்புகளை விட. அடுத்த விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மேற்கத்திய பொருளாதார அரசியல் மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து செல்வம் சிலரிடம் போய் அதிகமாக குவியுது. குவியறதுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டு கொள்கைகள்ல ஃபாரின் பாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட்டை அளவுகோல் இருக்கு இவங்களுக்கு. சில நாடுகள் வந்து மனித உரிமை மற்றும் ஜனநாயக கொள்கை எல்லா சூழல்களிலும் ஒரே அளவில நடைமுறைப்படுத்துறது கிடையாது.